அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு புனிதமான செயலில் ஈடுபட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு தெருவில் குடியிருக்கிறோம், 2வது மாடியில். இந்த அக்கா நமக்கு பக்கத்து வீட்டு அக்கா, இவங்களுக்கு நமக்கு மாசக்கணக்கில் ஆகாது. இந்த அக்கா நமக்கு எதிர் வீட்டு அக்கா, இவங்களுக்கு நமக்கு வருஷக்கணக்கில் ஆகாது. சில சமயங்களில் இவங்க 2 பேரும் டேக் டீம் போட்டெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கூட சண்டை இழுத்துருக்கிறாங்க, வம்பு இழுத்துருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே தெருவில் கச்சா முச்சான்னு சத்தம், பயங்கரமான சத்தம். என்னடா அது ஓவர் நாய்ஸ் பொல்யூஷனா இருக்குது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து போய் பார்த்தா அந்த அக்கா 2 பேரும் கட்டி புரண்டு உருண்டு அடிச்சு சண்டை போட்டு ஜடையை இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று பண்ணுவோம். அதாவது அப்படியே டீசெண்டா இப்படி நின்று மெதுவாக அப்படியே கையை கட்டி அந்த இடத்துல சிலையா மாறி அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். மூஞ்சியை ரொம்ப நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் பக்கத்துலேயும் பார்வையாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களிடம் பாருங்க எந்த அளவுக்கு சமூகம் கெட்டு போச்சு, என்ன பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை நினைத்தெல்லாம் வருத்தப்படுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சில்லறத்தனமான ஒரு புத்தியோடு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் இல்லையா? அதையே தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், ஒரு பக்கெட் பாப்கார்ன் கையில் இல்லாதது மட்டும்தான் மிஸ்ஸிங். போமா விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் கன்னியாகுமரி அருமனையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடந்ததா? அங்க தாவேகா சார்பில் இருந்து அருண்ராஜ் மற்றும் ஆதவர்ஜனா போன்றவர்கள் கலந்து கொண்டார்களா? இன்ஃபேக்ட் அதில் விஜய் அவர்களும் கலந்துக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப இவர் வராருன்னு உடனே மறுபடியும் பர்மிஷனை வாங்கு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி 1008 ப்ராசஸா போயிட்டு கடைசியில் மண்ணா போயிடும். வேணா விட்றா சாமி, அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு நம்ம கீழே இருக்கிற ஆளுங்களே அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டார். அவங்களும் கலந்துக்கிட்டாங்களா? அந்த நிகழ்வுல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், விஜய் வசந்த் போன்றவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்க வேண்டியதா இருந்துச்சா? அந்த பத்திரிகை எல்லாம் பேர் போட்டிருந்தாங்களா? ஆனா கடைசி நேரத்தில் அவங்க வர்றது கேன்சல் ஆயிடுச்சா? அதாவது அவங்களுக்கு குறுக்க உளுந்து போறதா இருந்தா போ, ஆனா என் பணத்தை தாண்டி போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அவங்களுக்கு தடுத்து, பாருங்க போயிட்டீங்கன்னா இதோட நம்ம உறவு அருந்து போயிடும், இதுக்கு மேலாம் கண்டினியூ பண்ண முடியாதுங்க, ஊரே சேர்ந்து 1 2 3 சொல்லி எங்க மூஞ்சில காரி துப்பும், அதையும் சகிச்சுக்கிட்டு உங்க கூட கூட்டணியில தொடர்றதுன்றது ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போகாம இருந்துக்கிட்டாங்க. அதையும் தாண்டி சில பிரமுகர்கள்லாம் போனாங்க. அதுல திருச்சி வேலுச்சாமி அவர்கள் போயிட்டு அவர் பேசின பேச்செல்லாம் பயங்கரமான வைரல் ஆச்சு, பேசு பொருளாச்சு. நம்ம கூட அதை பத்தி பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து திருச்சி வேலுசாமி நம்ம மாதேஷ் அண்ணன் ஆதன் மாதேஷ் அவர்களிடம் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியில் திமுகவின் போட்டியை உருவக்கூடிய மோட்லயே ஆரம்பத்திலே வந்து உட்கார்ந்தவர், அறிவில்லாதவன் தாண்டா அறிவாலயத்துக்கு போவான், மானங்கெட்ட பையன் தான் அங்கெல்லாம் போய் நின்று இருப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஃப்ளோல பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாருங்க. வச்சு கரகர கரகரன்னு கழுத்தை அறுத்துட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பேட்டியிலே மாதேசன் சொல்றாரு, சார் இதெல்லாம் நீங்க பேசி முடிக்கும் போது உங்களை கட்சியை விட்டே நீக்கிடுவாங்க சார். என்ன எவன்டா நீக்குவான், நான் தான்டா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ரைட்டு, திருச்சி வேலுச்சாமி பேசுறத வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதையா, அவர் காங்கிரஸ்ல ஒரு சீனியர் அவ்வளவுதானே தவிர அப்படி ஒன்றும் இம்பாக்ட்ஃபுல்லான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க. அப்படியா, சரி அவர் மட்டும் டிவி கேட்க போவார் போலக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, மற்றபடி திமுக காங்கிரஸ் உறவு என்பது அப்படி ஓட்டிட்டு இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, அடுத்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி, ஏங்க அவரும் டிவிகே உடைய ஸ்லீப்பர் செல் தாங்க, அவர் பேசுறதையும் சீரியஸா எடுத்துக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லைங்க, கரெக்டான நேரத்தில் கொளுத்தி போடுறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து மரியாதை செஞ்சுதான் ஆகணும். நம்முடைய வேலை இங்க என்ன, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்த்தல். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பதிவு அவரா போடல, ஃபர்ஸ்ட் வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் போடுறாங்க ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு பதிலடி கனிமொழி அவர்கள் என்ன பதிவு போடுறாங்க, அதாவது தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்துச்சு, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருந்துச்சு, ரொம்ப வந்து கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல திமுக வந்து தமிழ்நாட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருச்சு, உருமாற்றி அப்படி வேற மாதிரி மாத்தி பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸான டெவலப்டான ஸ்டேட்டா மாத்திருச்சுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க, அதை பார்த்த அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா, மக்கள் தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குது, தமிழ்நாடு எங்க இருக்குது, ஆனா உத்தரப்பிரதேசம் வாங்கினதை விட அதிகமான கடனை இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாடு வாங்கி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய தாக்குதலை ஏதோ ஒரு புள்ளி விவரம் சொல்லி போட உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கரமா கொதிச்சிட்டாங்க. இது பயங்கர பேசு பொருளா மாறிடுச்சு. என்னையா உங்க கூட்டணி கட்சிக்காரங்களே இவ்வளவு காரி துப்புறாங்க,
ஒரு தடவை துப்புனா பரவாயில்ல, தொடச்சிக்கலாம். துப்பிட்டே இருந்தா தொடச்சிக்கிட்டே இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அந்த ஆளு சங்கி ஆயிட்டாருங்க. அந்த ஆளு வந்து டிவிகே கூட லிங்க்ல இருக்காருங்க. லிங்க்ல இருந்தா அப்ப நீக்க சொல்றா உன் கூட்டணி கட்சிய. நீக்க சொல்லு. ஏன் நீக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா பதில் இல்ல. ட்ரிகர் ஆகுறாங்க. திருச்சி வேலுசாமி அவரு பேசுறாருங்க. திருச்சி வேலுசாமி பேசுறாருல்ல, கூட்டணி தர்மத்துக்கு அங்க பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல்ல, எங்க நீக்க சொல்லு பார்க்கலாம். அப்படின்னா பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப நீக்கவும் மாட்டேங்கிறாங்க. பேசவும் விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் இஷ்டத்துக்கு பேசி கேவலப்படுத்துறாங்க, நாரடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 5 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் ப. சிதம்பரம் போயிட்டு ஐயா ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு வராரு. "என்னதாய்யா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, "அங்க தான்டா இருக்குது இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட்" அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னது? திமுக கூட்டணியில சண்டை மூட்டி விடுறதுக்கு ஒரு குழு. நாங்க தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சமாதானம் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கோம். இந்த பக்கம் கிண்டி விடுறதுக்கு ஒரு குழு. அதுக்கப்புறம் போய் மண்டி போடுறதுக்கு ஒரு குழு அப்படின்னு சொல்லி விதவிதமான குழுக்களை வச்சு நாங்க ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் மேன். அதனால இப்படித்தான் இருக்கும். ஆமா, எல்லாரும் சேர்ந்து உங்களை காரி துப்புறாங்களா? ஏன்யா கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு கேவலம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சி தலைமை அவங்களை நீக்க மாட்டேங்குது. என்னையா இவங்களதெல்லாம் ஒரு கூட்டணியான்னு சொல்லி, அதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஏய் நாங்க இல்லைன்னு வச்சுக்க, உன்னால ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது தமிழ்நாட்டுல. உங்கள தூக்கி சுமந்துருக்கிறோம். நீங்க போன பாரம் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள தூக்கி சுமந்துருக்கிறோம். மண்ணு மூட்டையா போயிட்டீங்க நீங்க. அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் எழுதுனா, ஓ நீ அப்படி வரியா? இப்ப நான் இப்படி வரேன் பாரு அப்படின்ட்டு காங்கிரஸ் என்ன பண்றாங்க? நீ இல்லன்னா நான் எம்எல்ஏக்கள் வர முடியாதா? நான் இல்லன்னா உன்னால கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. ஆட்சிக்கு வர முடியாது. அப்படின்னா, டேய் நான் எஸ்எஸ்எல்சிடா அப்படின்னு திமுக சொன்னா, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்ங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குதுங்க. இந்த சூழல்ல அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்ட அந்த போஸ்ட் இருக்குது இல்லையா? அந்த போஸ்ட்டுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் திமுக சைடுல இருந்து எழுந்துட்டு இருக்குது. அதுல முன்னாள் எம்பி நம்ம இவரு இருக்காரு இல்லைங்களா? தருமபுரி எம்பி அவரு செந்தில்குமார். காங்கிரஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்க்காக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து திமுக தான் நமக்கு இருக்குது அப்படின்ற மாரி இல்லாம, தே ஆர் லுக்கிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்களுடைய தேசிய, மாநில தலைவர்லாம் இவங்க கீழ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், 2ண்ட் லெவல், 3rd லெவல் லீடர்ஸ் இவங்க எல்லாராலயுமே பயங்கரமா பிரஷர் பண்ணப்படுறாங்க. அதாவது இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, டிவிகே சைடு போயிரலாம். இந்த திமுக கூட இருந்தா விளங்காது அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது. இதுங்கலாம் எங்க திருந்த போகுதுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டார். நேத்து இருந்துங்க ஒரே கும்மாளமா இருக்குது. நம்ம குரூப்பெல்லாம் வழக்கம் போல கையில அந்த பாப்கார்னை வைத்துக்கொண்டு ஒண்ணொண்ணா எடுத்து வாயில போட்டுக்கினேன். இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி நம்மலாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இதுல பாருங்க ஒரு பக்கம் இந்த ஒரு இடம் தான் திமுக வீக்கா இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் கண்டுபிடிச்ச இடம். பீகார்ல தோத்துட்டு மண்ணை தின்னுபிட்டு வாயை தொடச்சிட்டு வந்தோம் அப்படின்ட்டு மண்ணை துப்பிட்டு வந்தாங்க வெளியே. இருந்தாலும் கூட இங்க தமிழ்நாட்டை பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில போயிட்டு என்ன இருந்தாலும் கை நம்மளை விட்டு போகாதுன்னு நம்புறேன். கை நம்ம கூடயே வரும் அப்படின்னு பேசணும்னு, ஓ பாடி ரொம்ப வீக்கா இருக்குதுடா. ரைட் ரைட் ரைட். அப்ப சவுண்ட் விடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சிக்னலை புடிச்சிட்டாங்க. அப்படி புடிச்சுக்கிட்டு தான் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 4 டிஃபரெண்ட் அணியாக 4 வகையான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல உடன்பிறப்புகள்லாம் ட்விட்டர்ல தமிழ்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல, ஹிந்தி தெரியாதவங்க கூட ஹிந்தி கத்துக்கிட்டு, அன்பே ராகுல் காந்தி, அழகே ராகுல் காந்தி, நலம் நலமறிய அவா. பாருங்க நீங்க ஒரு நல்ல லீடர். நீங்க வந்து ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர். நீங்க வந்து ஒரு செக்யுலரிசம் விரும்பக்கூடியவர். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஆட்கள்லாம் இந்த மாதிரிலாம் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? டிவைடரை ஜம்ப் பண்ணி போயிட்டு எங்க தலைவருக்காக நீங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து எங்க அண்ணன் ஸ்டாலின்லாம் சொன்னீங்களே, இதுதான் அண்ணனுக்கு செய்யற மரியாதையா? அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் அவருக்கு இங்கிருந்து ட்விட்டர்ல இருந்து அவரை டேக் பண்ணி கடிதங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் இந்த வேலையில பிஸியா இருக்கும்போது இன்னொரு பேட்ச் உட்காந்துக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும்? பொருளாதாரம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறியா நீ? பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சியா நீ அதை? கடன் வாங்குறதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பாரியா? தமிழ்நாடு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? நாங்க வந்து மெடிக்கல், எஜுகேஷன், ரோடு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? கடன் வாங்கிட்டாங்கன்னு குறை சொல்லாத. இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியும் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியும் கம்பேர் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கடிதங்கள் இவருக்கு எழுதிட்டு இருக்காங்க. பதில் கடிதம். யாரு? உடன்பிறப்புகள். இதுல குறுக்க பூந்து சில பேரு அப்படியா? அப்புறம் ஏன் பிடிஆர் ஆடியோல ஏதோ 30,000 கோடி அப்படின்னு சொல்லி பேசினாராமே, ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட 2 பேர்கிட்ட, அதுவும் ஆட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்திலே 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு ஒரு ஆடியோ லீக் ஆகி
அந்த ஆடியோ ஒருவேளை போலியா இருந்தா அவரே அந்த பதவியில் தொடர்ந்து இருக்கலாமே. ஆனால் அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றி வேற ஒருத்தரை போட்டு அவருக்கு ஒரு டம்மி இலாக்கா கொடுத்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆடியோ உண்மைன்னு தானே தெரியுது. அப்ப நீங்க கடன் வாங்கி தமிழ்நாட்டை டெவலப்மெண்ட் பண்றீங்களா? இல்ல அந்த குடும்பத்தை மட்டும் டெவலப்மெண்ட் பண்றீங்களா? இதுக்கு தான் நீ கடன் வாங்குறியா? அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி குறுக்க புந்துடுறாங்க. டேய் டெவலப்மெண்ட்ரா, டெவலப்மெண்ட்ட பாருங்கடா. என்ன டெவலப்மெண்ட் பண்ண? டிசம்பர் மாசம் மழை பெருசா வரல தப்பிச்சுக்கிட்டீங்க. வந்திருந்தா அந்த 4500 கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆயிருக்கும்? அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பீங்க. ஆமா. அப்படின்னு சொல்லி ஒண்ணொன்னா எடுத்து விடுறாங்க. பார்த்தா உடன்பிறப்புகள் இந்த பக்கம் போனா சீவல், அந்த பக்கம் போனா சிதறல். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்படியாக உடன்பிறப்புகள் மாறி ரஜினிகாந்த் 2 கையிலும் கையெழுத்து போடுற மாதிரி 2 கையிலும் லெட்டர் எழுதிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நடுவுல இன்னொரு வெடிகுண்டு வந்து டமார்னு வெடிக்குது. அதாவது என்னன்னா, நேத்து காங்கிரஸ் உடைய 141வது நிறுவன தினம். அந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அபிஷியல் ஐடியிலிருந்து, ட்விட்டர் ஐடியிலிருந்து, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு, இதுவரைக்கும் உடன்பிறப்புகள் செல்வ பெருந்தகை தாங்க எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையான ஆளு. எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து வரக்கூடிய ஆளு. கீழ இருக்கிறவங்க மத்தவங்க தாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல செல்வ பெருந்தகை படத்தை பெருசா சிரிச்ச மேனிக்கு போட்டு, கிரிஸ் சோடங்கர் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார் செல்வ பெருந்தகை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நோக்கம். மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் கூறிய கருத்தை தொடர்ந்து செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தல் அப்படின்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அபிஷியல் பக்கத்திலே தூக்கி போட்டாங்க. உடன்பிறப்புகள் அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. அடங்க போவாங்கடா என்னத்த அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு நாளைக்கு செல்வ பெருந்தகை உருட்ட மாட்டாரானா உருட்டலாம். இல்லைங்க இது எங்களுடைய நோக்கம். வருஷம் நாங்க இந்த நோக்கத்தை சொல்லிட்டு தான் இருப்போம். அதுக்காக வந்து இந்த எலெக்ஷன்லயே கேட்கிறோம்னு சொல்ல முடியாதுன்னு கூட அவர் சொல்லலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இதை கொளுத்தி போட்ட உடனே உடன்பிறப்புகள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. போட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் 2 லெட்டர் சொன்னா யார் யாருக்குன்ட்டு ராகுலுக்கு 1, பிரவீன் சக்கரவர்த்தி 1, 3வது லெட்டர் 1 போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஸ்டாலினுக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க உடன்பிறப்புகள். இங்க பாருங்க, கூட்டணி தர்மம் ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் நமது இயக்கத்தின், நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை குடும்பத்தின் தலைவர் அவர்களை 2G என்ற ஒன்றும் இல்லாத புனையப்பட்ட வழக்கு விஷயத்தில் நிக்க வச்சு 2011 ஆட்சியை இழக்க செய்தது யார்? தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அன்பு மகள், கழக முதலமைச்சர் அவர்களின் அன்பு தங்கை அவர்களை இந்த வழக்கில் சிக்க வைத்து பல மாதம் சிறை செல்ல வைத்தது யார்? காங்கிரஸ் தானே. மறைந்த கழக தலைவர் அவர்களின் துணைவியார் தயாளு அம்மையார் அவர்களையும் வழக்கில் சேர்த்து அவர்களை அசிங்கப்படுத்தியது யார்? ஒட்டுமொத்த நமது கழகத்தையும் கழக ஆட்சியையும் 2011ஆம் ஆண்டு இழப்பதோடு மட்டுமல்லாமல் அசிங்கப்படுத்தி இன்னும் அந்த சுமையை சுமந்து கொண்டிருப்பதற்கு காரணம் யார்? ஆட்சி முக்கியம், அதே நேரத்தில் கட்சியும் தன்மானமும் முக்கியம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் எண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பை எழுதிட்டு தலையை கவுந்துட்டாரு. இதுக்கு மேல இந்த பாடியில தெம்பு இல்லடா அப்படின்ட்டு. இந்த சூழல்ல இன்னும் இல்லடா இந்த லெட்டர் தான் மதிக்க மாட்டாங்கிறாங்க. அடுத்த லெட்டர் எழுதுற எனர்ஜி ஏத்திட்டு வந்து அப்படின்ட்டு தலைவர் அவர்களே, போகிறவர்கள் போகட்டும், விட்டுவிடுங்கள். நம்மிடம் வர ஆர்வமுள்ள பாமக, தேமுதிகவை உள்ளே இழுத்து போடுங்கள் இப்படின்னு சொல்லும் போதே அங்க இன்னொரு குரூப் ஜர்க் ஆயிருக்கணுமே. யாரு? எங்க சிறுத்தை எதை பாமகவை உள்ள இழுத்து போடுறீங்களா? யோ, ஒரு மனிதனுக்கு சராசரியாக 9 துவாரங்கள் இருக்கும் உடம்புல. எங்களுக்கு எத்தனை துவாரங்கள் இருக்குது தெரியுமா? எல்லாமே உனக்கு நேரா வந்த புல்லட்ட குறுக்க பாஞ்சு நாங்க வாங்கினதுனால உளுந்த ஓட்டையா? சிறுத்தைக்கு உடம்புல எத்தனை புள்ளிகள் இருக்குதோ அத்தனை புல்லட்டுகள் என் உடம்புல இறங்கி இருக்குது. எல்லாம் உங்களை நோக்கி வந்ததை இந்த 4.5 வருஷமா நாங்க குறுக்க பாஞ்சு வாங்கி நின்றுட்டு இருக்கிறோம். பாமக இழுத்து உள்ள போட்டுக்கலாம். நீ பாட்டுக்கு போற போக்குல பேசுற. உனக்கும் காங்கிரஸுக்கு பஞ்சாயத்துனா அதை பத்தி பேசு. எதுக்கு பாமக பத்தி பேசுற அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிருப்பாங்க. மீதமுள்ள சீட்டுகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிலவற்றை கொடுத்து மீதமுள்ளவற்றில் கழக தோழர்களை நிறுத்துங்கள். கொஞ்சம் இன்னும் கடுமையாக உழைத்தால், இந்த இடத்த கவனிங்க, கொஞ்சம் இன்னும் கடுமையாக உழைத்தால் தேவையான விட்டமின்களையும் மற்ற சக்திகளையும் கொஞ்சம் கணிசமாக இறக்கினால் 200 சீட்டுக்கு மேல் தாராளமாக ஜெயிக்கலாம் தலைவரே. யாருப்பா இது ஏதோ ஃபேக் ஐடி எழுதுறது பேசிட்டுக்கிறானா? கிடையாது. உடன்பிறப்பு கன்னியாகுமரி அந்த சைடுல இருக்கக்கூடிய இந்த நடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் ஜெயிச்ச உடன்பிறப்பு தான். சரிங்களா? அப்படியாக விட்டமினை கொஞ்சம் இறக்கி நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிடிச்சிடலாம் தலைவரை. காங்கிரஸ் கழட்டி விட்டுறலாம். எதுக்கு இவங்களை வச்சுட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்குது அப்படிங்கிறது போல உடன்பிறப்புகள் இப்ப கடிதம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக 3 வகையான லெட்டர்ஸ் 3 திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதை தாவேக்கா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட வாங்க, அவன் விரட்டி விட்டானா, அவன் கிடக்குறான், எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அடுத்த 2-3 நாட்கள்ல இது சம்பந்தமாக நடக்க போற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.